அன்பிற்குரிய ரிஷபம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். ரிஷபம் ராசி கால சக்கரத்துக்கு 2வது வீடு, தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசி. மனிதனுடைய உடல் அமைப்பில் முகத்தை பற்றி சொல்லக்கூடிய ராசி. முகத்தில் வாய், பற்கள், மூக்கு, கண்கள், கன்னங்கள், உதடுகள், சுக்கிரன், அழகு. அப்போ இந்த முகம் அழகாக இருக்கும், பிரைட்டாக இருக்கும், எப்போதும் சிரித்த முகமாகவே இருக்கும், பார்க்க லட்சணமா மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடியது தான் இந்த முகம். அதுக்கு சுக்கிரன் பொறுப்பேற்று வருவதனால் ரிஷபராசி நண்பர்கள் எப்பொழுதுமே சிரித்த முகமாக, மற்றவர்களை கவரக்கூடிய தன்மையிலே இனிமையான பேச்சுகளை கொடுக்கக்கூடியவர்கள், தன்னுடைய கவி பாடும் திறமையால் மற்றவர்களை ஈர்க்கக்கூடியவர்கள். ரிஷப ராசிக்கு 2ஆம் அதிபதி யாரு? புதன். கவி பாடும் திறமை, அழகாக இனிமையாக அற்புதமாக பேசி ஒருவரை மயக்கக்கூடிய நிலைமை கூட இந்த ரிஷபராசிக்குத்தான் உண்டு. ரிஷபராசிக்காரங்களுடைய சொல்லில் மயங்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் வெறும் மயக்கம் அப்படிங்கிறத விட ஒரு அன்பான கனிவான பாசத்தினுடைய பிணைப்பு இந்த இடத்துல இருக்கும். அதனால தான் ரிஷபராசிக்காரவங்க எப்போவுமே சிரித்த முகமாக இருப்பார்கள். வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்தை தூக்கி தோளில் போட்டு மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி போர்டு போட மாட்டாங்க, மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி நடந்துக்கிற மாட்டாங்க. இதனாலேயே முக்கால்வாசி ரிஷபராசிக்காரவங்களை அடுத்தவங்க பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால், ஏப்பா உனக்கெல்லாம் வாழ்க்கையில் கஷ்டமே இல்லையா, எப்போவுமே சிரித்த முகமாகவே இருக்கிறிய, கவலையே இல்லையா அப்படின்னு கேட்டால், அட யாரையா சொன்னது, பின்னாடி பாரு வண்டி வண்டியாக நிற்குதுன்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. உண்மைதான், அவ்வளவு சிரமங்கள் இருக்கும், வண்டி வண்டியாக நிற்கும், மூட்டை மூட்டையாக ஏற்றி வச்சுருப்போம். ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு பின்னாடி தான் அதெல்லாம் இருக்குது, முன்னாடி நம்ம சிரித்த முகமாக இருக்கிறோம். அப்போ கஷ்டத்துலையும் தன்னை கஷ்டத்தை பற்றி வெளிக்காட்டிக்கிறாமல் எப்போவுமே கவலைகளை மறந்து மற்றவர்கள் முன்னாடி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ராசிகளில் முதன்மையாக இருக்கக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி. அப்படிங்கிறனால உழைப்பு உழைப்பு என்று சதா ஓடிக்கொண்டிருப்பவர்கள் இந்த ரிஷபராசி நண்பர்கள். உழைப்பினுடைய அருமை தெரியணும் அப்படின்னு கேட்டால் எந்த ராசிக்காரவங்கள்ட்ட கேட்கணும்? ரிஷபராசிக்காரவங்கள்ட்ட கேட்கணும். அதான் காளையின் சின்னத்தை கொடுத்துருக்குறோம். கடைசியில் இந்த காளை மாடு அவ்வளவு உழைச்சி 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 இந்த நிலத்தை பண்படுத்துறதுக்காக பாடுபட்டுட்டு தனக்குன்னு என்ன வச்சுக்கிறது? தனக்குன்னு ஒன்றுமே கிடையாது. அது தன்னை பற்றி கவலைப்படாது, தன்னை சார்ந்தவர்களை பற்றி மட்டும்தான் கவலைப்படுது. அப்போ ஒரு எஜமானை பற்றி மட்டும்தான் அந்த காளை மாடு கவலைப்படும். அது மாதிரி தான் தன்னுடைய எஜமானுக்காக உழைக்கிறது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ரிஷபராசி நண்பர்கள் ஒரு குடும்பத்தில் இருக்காங்கன்னா குடும்பத்துக்காக குடும்ப பாரத்தையே சுமக்கக்கூடியவர்கள் ரிஷபராசி நண்பர்கள். குடும்ப ஒட்டுமொத்த பாரத்தையும் சுமக்கிறவர்கள் ரிஷபராசி நண்பர்கள். அதனால தான் காலமெல்லாம் இவங்கள் சுமை தூக்கிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இறக்க முடியாத சுமை நிறைய ரிஷபராசி நண்பர்கள்ட்ட கேட்டால் அவங்க வாழ்க்கையில் இறக்க முடியாத சுமைகள் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த சுமைகளெல்லாம் யாருக்காக? இங்கே பார்த்தீங்கன்னா தன்னுடைய உறவுகளுக்காக, தன்னுடைய நண்பர்களுக்காக, தன்னுடைய சகோதரிகளுக்காக, சகோதரனுங்களுக்காக, இப்படியான விஷயங்களெல்லாம் உண்டு. ஒரு தாய் தந்தை அன்பாக பாசமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ரிஷபராசிக்காரங்கள்ட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கும். அப்படி ஒரு பாச பிணைப்போடு இருக்கக்கூடியவர்கள். அப்பேற்பட்டவங்களுக்கு வாழ்க்கையில் எப்போ நல்ல காலம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறனால தப்பு இல்லை இல்லையா? அப்போ தனக்குன்னு ஒரு விஷயம் வேணும், தனக்குன்னு வாழ்க்கையில் ஒரு நல்லா இருக்கணும். அப்போ நம்மளை பற்றி சிந்திக்கிற காலம் தொடங்குற போல தான் அங்கே கஷ்டமும் தொடங்குது. இந்த ரிஷபராசிக்காரவங்க அடுத்தவங்களை பற்றி சிந்திக்கிற போதெல்லாம் நல்லா இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்காக உழைச்சி கொட்டிக்கிட்டு இருப்போம். தனக்குன்னு ஒன்று தேடுற போது தான் நமக்கு அது கிடைக்காது, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம். இந்த கஷ்டங்கள் தொடர்கின்ற பொழுது நம்ம ஓடுவோம், ஏதோ ஒரு வழியில் முன்னேறிடணும், நம்மளை நாமே தற்காத்துக்கிறணும், நமக்கு ஒரு எதிர்கால தேவை வேணும், அதை நம்ம பூர்த்தி பண்ணுறதுக்காக சேர்த்து வைக்க நினைக்கிறோம். இந்த ரிஷபராசி நண்பர்கள் அங்கே தான் கடுமையாக கஷ்டப்படுவோம். இதுதான் 100க்கு 100% உண்மை. ராசி பலன் சொல்லுகின்ற பொழுது சில விஷயங்களை பற்றி சொல்கிற போது அதை கேட்குறதுக்கு சில பேருக்கு பொறுமை இருக்காது. ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்குறதுக்கு பொறுமை இருக்காது. டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, விஷயத்துக்கு வாயா, ஏன் வளவலன்னு கதை பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. ஐயா, பேசிக்கான சில விஷயங்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் அந்த ராசி பலன்களை சொல்லுகின்ற பொழுது நம்ம என்ன நடக்குது, ஏது நடக்குது, அப்போ நம்மளை எப்படி வச்சுக்கிறணும், நமக்கு ஒரு பொருளாதாரம் கிடைச்சா நம்ம எப்படி வச்சுக்கிறணும்,
எந்தெந்த மாதிரியான வழித்தடங்கள் நம்ம வச்சு பயணிக்கணும், யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கிறணும், குடுக்கல் வாங்கல் எப்படி வச்சுக்கிறணும், பணத்தை எப்படி செலவழிக்கணும், யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது, யாரு கூட சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் பண்ணிக்கிறணும், லைஃப் பார்ட்னர்கிட்ட எப்படி இப்படியான விஷயங்கள் எல்லாம் இந்த பொதுவான விஷயங்களை பேசுகின்ற பொழுது தான் தெரியும். அதனால தான் சில விஷயங்களை சொன்னேன். விஷயத்துக்கு வருவோம். நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நண்பர்கள் ஒரு சில விஷயங்களில் கவனமாக தான் இருக்கணும். என்ன காரணம்? 6ஆம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி சுக்கிரனே வந்து நிற்பார். இந்த 6ஆம் இடம் எதிரி ஸ்தானம். நமக்கு நாமே எதிரிகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பெண்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். சுக்கிரன் 6ஆம் அதிபதி. அப்போ ஆப்போசிட்டில் இருக்கவங்க பெண்களாக இருந்தால் ஆண்கள், ஆண்களாக இருந்தால் பெண்கள் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக நடந்துக்கணும். வாக்கு வன்மையில் பார்த்து கவனமாக நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் புரிஞ்சு கரெக்டாக நடந்துக்கங்க. நோய் நொடி உபாதைகளை தரக்கூடிய அமைப்பில் இந்த சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அதிகமான ஒரு இன்பத்தை தூண்டக்கூடிய அமைப்பில் அதிகமான ஒரு ஈடுபாடு கொடுக்கின்ற பொழுது உடல் சோர்வு, மனசோர்வு கண்டிப்பாக இருக்கும். அப்போ எதுக்குமே ஒரு லிமிட் அப்படிங்கிற விஷயம் இந்த சுக்கிரனால் நமக்கு வேணும். நாம தான் உருவாக்கிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷப ராசிக்கு குருவும் வக்கரத்தில் இருக்கக்கூடிய காலம் இந்த நவம்பரில் அது அதிசாரமாக 3ஆம் இடத்துக்கு போயிருக்கிறாரு. சனி பகவானும் வக்கரகதியில் 10ஆம் இடத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கின்றது. அப்போ தொழில் வளம் அப்படிங்கிறது சிறப்பாக தான் இருக்கும். வருமானம் நல்லா சிறப்பாக தான் இருக்கும். வருமானத்துக்கு குறைபாடு ஒன்றும் கிடையாது. அப்போ தொழில் வளம் மேம்படும், வேலை சிறப்பாக இருக்கும், வருமானம் சிறப்பாக இருக்கும். எந்த துறையில் இருந்தாலும் அப்படியே ஒரு ஜொலிப்பு தன்மையோடு தான் நம்ம இருக்க போகிறோம். இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு உண்டு. ஆக அந்த வருமானங்களை ஈட்டுகின்ற பொழுது தேவையில்லாத மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய வீட்டில் இருக்கும். அதாவது கணவன் மனைவி அப்படிங்கிறது ஆப்போசிட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு செலவுகள், மருத்துவ செலவுகள் கட்டாயம் வந்தே தீரும். தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளெல்லாம் இருக்கும். என்ற சளி பிடிக்கிறது அப்படிங்கிறது, அடிக்கடி மண்டை கனம் அப்படிங்கிறது, வயிறு உபாதைகள் அப்படிங்கிறது, அஜீரண கோளாறு அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வரும். அதுக்கான மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக நாம் எடுத்துத்தான் ஆகும். அதே மாதிரி கொஞ்சம் கடனை அடைக்கிறதுக்காக ரொம்ப போராடிக்கிட்டு இருப்போம். கடன் இந்த டயத்தில் தயவு செய்து வாங்கிடாதீங்க. வரவுக்கு மீறிய செலவுகள் யோசிக்கவே யோசிக்காதீங்க. அதை பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடாதீங்க. போட்டிங்கன்னா அது கடன் அப்படியே ஏறி நின்றுக்கிறோம். அதனால் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான வழி என்னவோ அதைத்தான் பார்க்கணுமே தவிர எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃபிட்டிங் போட்டு சிக்கலில் மாட்டிக்கிறாதீங்க. கண்டிப்பாக இது வரைக்கும் கடன் தொல்லையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ கொஞ்சம் கடன்காரவங்க அழுத்தம் கொடுப்பாங்க. எனக்கு பணத்தை கொடுத்தே ஆகணும், எனக்கு கட்டாயம் வேணும் அப்படின்னு சொல்லி நெருக்கடி பண்ணுவாங்க. ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இந்த நவம்பர் மாதத்தில் இருக்கும். அப்போ இதை அடைப்பதற்காக கடுமையாக நம்ம போராடிக்கிட்டு இருப்போம். அதற்கான வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்பில் நம்ம சில விஷயங்கள் பண்ணுவோம். ஏன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலாக சிந்திப்போம். என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிந்தனைகள் மேலங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்கு 5ஆம் அதிபதி அண்ட் 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் 7ஆம் இடத்துல இருப்பார். செவ்வாயோடு சேர்ந்து இருப்பார். செவ்வாய் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று வலிமையாக இருப்பார். கொஞ்சம் வீட்டில் மனைவி அப்படிங்கிற விஷயம், கணவன் அப்படிங்கிற விஷயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி சொன்னால் கேட்டு போங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். கணவன் என்றால் மனைவி, மனைவி என்றால் கணவன் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக ஒரு ஒத்தாசை அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்சம் செலவுகளும் அதிகமாகும். அந்த மனைவி வழியில் உங்களுக்கு ஒரு செலவுகள் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி கணவர் வழியிலும் கொஞ்சம் செலவுகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக வரும். அதை தவிர்க்கவே முடியாது. பிள்ளைகள் வழியில் அதிகமான செலவுகள் ஏற்படும். பிள்ளைகளுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ணுவீங்க. அதே மாதிரி பிள்ளைகளும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங்கோடு இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கோங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலமாக இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்ல செய்திகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். மனதிற்கினிய செய்திகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் உதவி உபகாரங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனாலும் வரம்புக்கு மீறிய செலவுகள் நாம் அவருக்கு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. தன்னுடைய நண்பன் தான் அப்படின்றதுக்காக எக்ஸ்ட்ரா செலவு செய்கிற வேலைகள்லாம் இங்கே தேவையே கிடையாது. லிமிட்டாக வச்சுக்கோங்க. பழக்க வழக்கம் பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. பணம் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் தயவு செய்து ஈடுபாடு தேவையே இல்லை. இந்த மாதத்தில் அந்த விஷயத்துலலாம் பெர்ஃபெக்டாக பார்த்து நடந்துக்கங்க. புரியுதுங்களா? விரைய செலவுகளை தவிர்த்துருங்க. விரைய செலவுகள் கண்டிப்பாக வரும், தவிர்த்துருங்க. வாக்கு வன்மையில் பார்த்து கவனமாக இருங்க. தேவையில்லாமல் அடுத்தவர்களுக்கு வாக்கு கொடுக்காதீங்க. உங்களுக்கு நான் அதை செஞ்சு தாரேன், இதை செஞ்சு தாரேன் அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. இந்த மாதம் சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா நம்மளால் காப்பாற்ற முடியாமல் போயிடும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வாகனங்கள் புதிதாக வாங்க போகிறேன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு மனசில் பட்டால், புதிய வாகனங்கள் வாங்க போகிறேன் அப்படின்னு பட்டால் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே பாருங்கள். நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் வாகனங்கள் வாங்குங்க. அதுக்கு முன்னாடி வாங்க வேண்டாம்.
அதுக்கு முன்னாடி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு கடன் மாதிரி வந்து நின்றுக்கிட்டு அது ஒரு செலவுகள் அதிகமாயிரும். அந்த லோன் போட்டு வாங்கினாலும் அந்த கடனை கட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ஆக வாகன செலவுகள் வந்துடும். ஒரு அமைப்பு சரியில்லைன்னு நான் சொல்ல வரேன். 15ஆம் தேதிக்கு மேலே ரிஷபராசி நண்பர்கள் வண்டி வாகனங்கள் வாங்கினால் வாங்கிக்கலாம். அதேமாதிரி இருக்கிற வாகனங்கள் அப்படிங்கிறது அடிக்கடி பழுதுபட்டுக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த செலவுகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும். புரியுதுங்களா? அந்த செலவுகள் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு வருமானங்கள் அப்படிங்கிறது நிரந்தரமாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்கு நவம்பர் மாதத்தில் எவ்வளவுதான் வருமானங்கள் வந்து கொண்டு இருந்தாலும் அதற்கான செலவுகளும் சரிசமமாக வந்து கொண்டு இருக்கும். அப்போ எதையுமே ஒரு சமாளித்து தான் தீரணும் அப்படிங்கிற நிலைமையில தான் இந்த ரிஷபராசி நண்பர்கள் இந்த நவம்பர் மாதத்தில் இருக்கிறீங்க. அப்போது ரொம்ப பெஸ்ட்டாகவும் இல்லை, ரொம்ப லோ கிளாஸாகவும் இல்லை. அப்போது ஒரு மீடியமான ஒரு பலன் அப்படிங்கிறது இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு நடைபெற்று கொண்டே இருக்கும். அதனால் ரிஷபராசி நண்பர்கள் முடிஞ்ச வரைக்கும் சுய ஜாதகங்களையும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசை தசாபுத்திகள் என்ன மாதிரியான பலனை நமக்கு கொடுக்க காத்திருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது நன்மையா தீமையான்றது, அது எந்தெந்த விஷயங்கள் நம்ம ஈடுபடக்கூடாது, என்னென்ன விஷயங்களை ஈடுபடலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக மூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக பல பிரச்சனையிலேருந்து மீண்டு வெளியே வரலாம். மற்றபடி இந்த கோட்சார பலன்கள் அப்படிங்கிறது என்னதான் நாம் தெளிவாக பலன்களை கொடுத்தாலும் சுய ஜாதகங்கள் ஒரு முடிவு வச்சுருக்கோம் இல்லையா? அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதற்கான முடிவுகள் சுய ஜாதகத்தில் தான் தெரியும். மற்றபடி இப்போ இதே ரிஷபராசிக்கு இந்த நவம்பர் மாதத்தில் சில விஷயங்கள் என்னையா பெர்ஃபெக்டாக நல்ல விஷயங்களாக நடக்கும் அப்படின்னா, இதில் முக்கியமாக சொல்லப்போனால் இந்த குரு பகவான் 3ஆம் இடத்துலேருந்து அவர் பார்க்கக்கூடிய 5ஆம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறனால புதிய ஒரு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது. ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் புதுசாக சில பேரை சேர்த்துக்கிட்டு பயணிக்கிற அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி தொழில் ரீதியாக நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. வியாபாரத்தில் ஒரு நல்ல மந்த நிலைகளாக மாறி ஒரு தேக்க நிலைகளாக மாறி ஒரு வளர்ச்சியில் இருக்கும். அது மட்டும் அல்லாமல் ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்கும் குரு பார்க்குறதுனால. அதே மாதிரி திருமண பந்த பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக பேசக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வை 9ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது அதிசாரமாக இருந்து 9ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த 9ஆம் இடம் வலுப்பெறுகிறது. 9ஆம் அதிபதி சனி பகவான் அப்படிங்கிற வக்கரத்தில் இருக்கிறார் இல்லையா? அவர் குருவனுடைய வீட்டில் இருக்கிறனால ஒரு நல்ல அமைப்பு தான். அப்போது சகல சௌபாக்கியங்கள் அப்படிங்கிறது அரசு தொடர்பான விஷயங்கள் அப்படிங்கிறது தூரதேச பயணிகள் அப்படிங்கிற விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகும். தந்தை வழி உறவுகளால் ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த குரு அதிசாரமாக இருந்து கொண்டு அவர் 3ஆம் இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 11 லாபஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அப்போ தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக நம்ம ஓட்டமும் நடையுமா இருப்போம். கண்டிப்பாக நல்ல விஷயம் தான். இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த மட்டும் உங்களை ரொம்ப பாதிப்புக்கு ஆளாக்காமல் ஒரு மீடியமான ஒரு சுச்சுவேஷனில் தான் பலன்கள் இருக்கும் ஐயா. இந்த மாதிரியான பலன்களைத்தான் நீங்கள் இந்த மாதம் அனுபவிப்பீங்க. நான் சொன்ன சில விஷயங்களை மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டால் போதும். மற்றபடி ரிஷபராசிக்கு எல்லாமே நன்மை என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.